நவம்பர் 25, 2007 மலேசிய இந்தியர்கள் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைத்த ஒரு நாள். தொடர்ந்து அடிமைப்படுத்தப்பட்டு, தொடர்ந்து ஒதுக்கப்பட்டு, தொடர்ந்து உதாசீனப்படுத்தப்பட்டு, தொடர்ந்து கேவலப்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகளாக நம்மை அடிமையும் அடிமையாக நடத்திய கொடுங்கோலுக்கு எதிராக இனிமேல் பொறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, என்ன நடந்தாலும் சரி, பிடிக்கிறியா பிடிச்சிக்க, அடிக்கிறியா அடிக்கன்னு சொல்லி எத்தனையோ தடைகளையும் மீறி மலேசிய இந்தியர்கள் தங்களுடைய உரிமைக்காக, நாங்கள் இந்த நாட்டு பிரஜைகள், எங்களுக்கு இந்த நாட்டு உரிமைகள் இருக்குங்கிற எல்லா வகையான சவால்களையும் எதிர்நோக்கி அத்தனையும் தகர்த்தெறிந்து வீர உள்ள இனம் நம்முடைய இனம் என்று நாம் நிரூபித்த தினம் நவம்பர் 25 அன்று நம்மெல்லாம் கூடின நோக்கம் ஒன்றுதான். மலேசிய இந்தியர்களுக்கு மறுக்கப்படும் சட்ட ரீதியான உரிமைகள் கிடைக்க வேண்டும். ஃபுல் ஸ்டாப். அது மட்டும்தான் நம்முடைய கோரிக்கைகள் அன்னைக்கு. அது தொடர்ந்து அந்த மிகப்பெரிய அற்புதமான சம்பவத்துக்கு பிறகு, அந்த சரித்திரபூர்வ வரலாற்று பூர்வ நிகழ்வுக்கு பிறகு இன்றால் சந்தித்த சாதனைகளும் சோதனைகளும் மலேசியாவில் வேற எந்த இயக்கமும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றால் அமைப்பை போல எதிர்நோக்கிய சோதனைகள் வேற எந்த இயக்கமும் மலேசியாவில் எதிர்நோக்கிய கிடையாது. இந்தியர்களை பொறுத்தவரை என்னென்ன ரீதியா நம்மளை கட்டுப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் நம்மளை அடக்கி வைக்க முடியுமோ, என்னென்னலாம் செய்து நம்மளை இல்லாம ஆக்க முடியுமோ அத்தனையும் செஞ்சு பார்த்தாங்க. ஒண்ணுக்கும் பயப்படாம தலை நிமிர்ந்து நிக்கிறது இயக்கம் நம்மளை தடை செஞ்சு பார்த்தாங்க. பிடிச்சி ஜெயில அடைச்சி பார்த்தாங்க. பாஸ்போர்ட் இல்லாம நாடுகள் பாஸ்போர்ட் இல்லாம அவரை முடக்கி போட பார்த்தாங்க. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. இந்த மாதிரி யாருக்கும் எந்த சமயத்திலும் சரி, நம்ம தடை ஆன பொழுதும் சரி, ஆரம்ப கட்டத்திலிருந்து எதுக்குமே நம்ம பயப்படாம, எதுக்குமே சளைக்காம எத்தனையோ சோதனைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தரும் போலீஸ் கண்காணிப்புல இருந்தோம். ஒவ்வொருத்தருடைய வீடையும் வந்து நோட்டம் போட்டாங்க. ஒவ்வொருடைய போனையும் ஒட்டி கேட்டாங்க. எத்தனை நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளையும் அவங்க கண்காணிச்சாங்க. தெரிஞ்சும் நம்ம தொடர்ந்து குனிஞ்சு நின்று நம்முடைய போராட்டத்தை வழிநடத்திக்கிட்டே வந்தோம். அதனாலதான் சொல்றேன், இன்றால் அமைப்பு எதிர்நோக்கியது போன்ற சோதனைகளை யாரும் எந்த இயக்கமும் எதிர்நோக்கியது கிடையாது. அதே நேரத்தில் இன்றால் சாதித்திருக்கும் சாதனைகளை போலவும் யாரும் செய்தது கிடையாது. என்ன நம்முடைய சாதனைகளை நம்மால் உரைக்க சொல்வதற்கு நம்மளுக்கு அதுல ஆர்வம் இல்லாம போனால சொல்ல முடியாது. மலேசியாவில் 3/2 பெரும்பான்மை இடையை செய்ததும் நம்ம தான். பல மாநிலங்கள் எதிர்கட்சிக்கு போக காரணமாக இருந்தது நம்ம தான். ஊரு பேர் தெரியாதவங்க எம்பி ஆகும், அலுவலாகவும் ஆனதுக்கு நம்ம தான் காரணமாகும். இன்னும் எத்தனையோ சாதனைகளை நம்ம தொடர்ந்து நிகழ்த்திக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். இருந்தாலும் எந்த நோக்கத்துக்காக நவம்பர் 25 நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தோமோ அந்த நோக்கம் இன்னும் ஈடேறவில்லை என்பதுதான் உண்மை. நம்ம எந்த நோக்கத்துக்காக அன்னைக்கு ஒன்று கூடணுமோ அந்த நோக்கம் இன்னும் ஈடேறவில்லைங்கிறதுதான் உண்மை. இப்ப நம்ம எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்திருக்கோம். 6 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னுக்கு நம்ம தொடங்கி கட்டகட்டமா எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சு மனித உரிமை வீரர்கள், இந்தியர்களுக்கு எதிர்ப்பாக நடக்கிற அநியாயங்கள் சொல்லி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வந்து எலெக்ஷனுக்கு முன்னுக்கு ஒரு 2 தரப்புலையும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம். ஆளுங்கட்சி பாரிசான்கிட்டையும் சரி, எதிர்கட்சியாக இருந்த பக்கத்தாலையும் சரி, இதுவரைக்கும் நம்ம நடத்தின போராட்டம் என்னன்னா, மலேசிய இந்தியர்களுக்கு மிகப்பெரிய உரிமை மீறல் நடந்திருக்குது, மலேசிய இந்தியர்களுக்கு நிறைய உதாசீனங்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக நம்ம பட்டப்பாடு நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லாரும் பொறுத்த வரைக்கும் மலேசிய இந்தியர்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பிரச்சாரத்தை எல்லாம் எதிர்த்து, அது இல்ல மலேசிய இந்தியர்களுக்கு பிறப்பு கருவறையிலிருந்து கல்லறை வரையிலும் பிரச்சனைகள் ஒவ்வொரு கட்டத்திலையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி மலேசிய இந்தியர்கள் கவனத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்கள், மலேசிய இந்தியர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள், மலேசிய இந்தியர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் உண்மையை இந்த நாட்டுக்கும் சரி உலகத்துக்கும் சரி எடுத்து
இந்த அரசாங்கத்தின் கடமை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அது வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம். 2008 எலெக்ஷன், அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னுக்கு வரைக்கும் நம்ம என்னன்னா மலேசிய இந்தியர்களுடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போராடிட்டோம். அதுக்கு பிறகு இந்த எலெக்ஷனுக்கு முன்னுக்கு நம்ம ரெண்டு பக்கத்துக்கிட்டையும் தீர்வு வச்சோம். மலேசிய இந்தியர்களுக்கு உங்களுக்கு ஆதரவு வேணும்னா எங்களுடைய மக்களுக்கு இதெல்லாம் குறைகளா இருக்குது, இந்தந்த குறைகளுக்கு இதையெல்லாம் தீர்வுகளா நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்புலையும் நம்ம முன்னுக்கு வச்சிருக்கோம். சமமாக நம்ம நடந்துக்கிறோம். பக்கத்துல இருந்து எத்தனையோ பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நமக்கு கையை வச்சுட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்முடைய பரம வைரியாக இருந்த பரிசான் நேஷனல் அவங்களும் கூப்பிட்டு நம்ம கிட்ட பேசினாங்க. நம்முடைய கருத்துக்களை வச்சோம், ரெண்டு பேருக்கும் சமமான கருத்துக்கள் சமமான கோரிக்கைகளை முன் வச்சோம். அவங்க முன் வந்து கையெழுத்து போட்டு போன எலெக்ஷன்ல நம்ம யாருக்கு எதிராக செயல்பட்டோமோ அவங்களுக்கு ஆதரவா நம்ம செயல்பட்டு, அதான் சொல்றேன், இந்த மாதிரி துணிச்சலான முடிவை வேற யாராலும் எடுக்க முடியாது. எல்லாரும் ரொம்ப சுலபத்தில் சொல்லிடலாம், என்ன சார் இவ்வளவு தூரம் எதிர்த்து பேசுனீங்க, அவங்க எதிர்த்து போராடுனீங்க, இப்ப அவங்களுக்கே போய் சப்போர்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபத்தில் கேட்டுடலாம். ஆனா அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். இப்படி எல்லாம் எங்களை பார்த்து பேசுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்மளை பார்த்து இல்லாத கதையெல்லாம் சொல்லுவாங்க, ஏழமா பேசுவாங்க தெரிஞ்சிருந்தோம். அந்த கட்டத்துல எங்களுக்கு கண்ணுமனுக்கு தெரிஞ்சது என்னன்னா, நாங்க வாங்க போற கெட்ட ஏச்சுக்களோ எங்க மேல விழ போற அவதூறுகளோ எங்க கண்ணுக்கு தெரியல. எங்களுடைய கண்ணுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, மலேசிய இந்தியர்களுக்கு எது நல்லது, எங்களுக்கு நல்லது, இந்திரா அமைப்பில் உள்ளவங்களுக்கு நல்லது இல்லை, மலேசிய இந்தியர்களுக்கு எது நல்லது, அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குதுன்னா அந்த தீர்வுக்காக நம்ம எதை வேணாலும் சமாளிக்கலாம், எதை வேணாலும் சந்திக்கலாம் சொல்லிதான் போன எலெக்ஷன்ல நம்ம பரிசான் நேஷனலுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்களும் வந்து எழுத்துப்பூர்வமா யாராவது ஒரு என்ஜிஓ, யாராவது ஒரு அரசியல் கட்சியை சொல்லுங்க, எழுத்துப்பூர்வமா எலெக்ஷனுக்கு முன்னால ஊரை கூட்டி உலகம் அறிய இதெல்லாம் நாங்க ஜெயிச்சா கையெழுத்து போட்டு நாங்க இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்த ஏதாவது ஒரு அமைப்பு மலேசியாவில் இருக்குதா? நம்ம செஞ்சவங்க அது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? யாருமே செய்ய முடியாது, யாரும் செஞ்சது கிடையாது. அவ்வளவு பெரிய சாதனை நம்ம நிகழ்த்தி அதுவும் ஒரு சரித்திரம் படைச்சோம். இன்னைக்கு நம்மளை பார்த்து என்னென்னவோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், என்ன நடக்குது இப்ப எல்லாரும் கேட்கறது என்ன கேட்கிறாங்க, அந்த எம்ஓஇ என்ன சார் ஆச்சு, உங்களோட ப்ளூ பிரிண்ட் என்ன ஆச்சு, உங்களோட செயல் திட்டம் என்ன ஆச்சு, வேதமூர்த்தி சார் உள்ள போய் என்ன செய்யறாரு, என்ன சார் செஞ்சுட்டு இருக்காரு, 6 மாசம் ஆச்சு ஒண்ணுமே பார்க்க முடியல, நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறீங்களா, நீங்களும் மத்தவங்க மாதிரி தானே, நீங்க எதிர ஆவேசமா பேசுனீங்க, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது அப்படிங்கிற கேள்வியே அநேகமா இங்க இருக்கவங்க அத்தனை பேரும் எழுப்பியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாவா? அதுக்கான பதில் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான பதில் வந்துகிட்டு ஆட்சி அமைச்சு இவ்வளவு நாளாச்சு, வேதாந்த சார் பதவியில் உட்காந்து ஏறக்குறைய 6 மாசம் ஆக போகுது. நம்முடைய மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த கட்டத்தில் இருக்குது, எவ்வளவு நாள்ல நமக்கு என்ன மாதிரியான செய்திகள் வரும் அப்படிங்கறத திரு வேதமூர்த்தி அப்புறமே சொல்லுறாரு. அவருக்கு ஒதுக்கப்பட்ட தலைப்பாக நான் அதை போய் பேசுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம தெளிவா இருக்கும், ஹிண்ட்ரா அமைப்பு மத்தவங்க மாதிரி பதவிக்காகவும் பட்டத்துக்காகவும் பணத்துக்காகவும் விலை போய் சோரம் போற அமைப்பு கிடையாது. யாரா இருந்தாலும் எங்களுடைய விசுவாசம், நாங்க யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம்னா மலேசிய ஏழை இந்திய சமுதாயத்திற்கு மட்டும்தான் நாங்க கடமைப்பட்டிருக்கோம். எங்களுடைய விசுவாசம், ஹிண்ட்ரா அமைப்புடைய விசுவாசம் மலேசிய ஏழை இந்தியர்களுக்கு மட்டும்தான். அந்த விசுவாசத்தை நாங்க என்னைக்கு விட்டு கொடுக்க போறது கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி, யாருக்கும் நம்ம இதுவரைக்கும் பயந்தது கிடையாது, யாருக்காண்டையும் வண்டி போட்டது கிடையாது, யாருக்கிட்ட போய் பிச்சை ஏந்தினது கிடையாது. என்ன வந்தாலும் பார்க்கிறோம்னு சொல்லி துணிவோட துணிச்சலோட இருக்கிறோம். அந்த துணிச்சலுக்கு நாங்க மீண்டும் மீண்டும் சொல்ற ஒரே காரணம், இன்றைய போராட்டத்துல சத்தியம் தர்மம் நியாயம் இருக்குது. அது இன்னைக்கு இருக்குது, அதை நம்ம என்னைக்கு விட்டு கொடுக்க தயாராக. இந்த சத்தியம் தர்மம் நியாயத்தை பாதுகாக்கிறதுக்கு எதையும் இழப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்ன வேணாலும் யாரு வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். அன்னைக்கு சொன்ன என்னைக்கு சொல்றேன், என்னைக்கு சொல்றதுதான் உச்சி மீது வாழிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமே
கின்றாப் இன்னும் இருக்குதா, கின்றாப் என்ன செய்யிட்டு இருக்காங்க எல்லாம் கேட்டாங்க. ஆனா 6 வருஷத்துக்கு பிறகும் கின்றாப் இன்னும் எந்த வகையிலும் குறைஞ்சி போயிடல. சொன்ன மாத்திரத்துல 1000 பேர் உடனே வந்து நிற்பாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஆதாரத்தோட நிரூபித்து காட்டியிருக்கிறீர்களே. உங்களுடைய அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. நிச்சயமாக நாம் வெல்வோம். யார் என்ன நடந்தாலும் சரி, நம்ம எடுத்துக்கிட்ட காரியங்கள் நம்ம பின்வாங்க போறது கிடையாது. நம்ம நிச்சயமா வெற்றி அடைவோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.